உயர்கல்வித்துறை தொடர்பாக தணிக்கை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல் அரசின் மெத்தன போக்கை காட்டுவதாக அமைந்துள்ளதாகவும் சட்டப்பேரவையில் கணக்கு தணிக்கைத்துறை சமர்ப்பித்த அறிக்கையில் உயர்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு தரவுகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்திய தணிக்கை துறையின் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் தொடர்பாக அந்த தணிக்கை அறிக்கை என்பது சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. அது தொடர்பான அறிக்கையும் நேற்று தணிக்கைத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு தரவுகள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ஆய்வக உபகரணங்கள் இல்லாமல் 62 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருவது தெரிய வந்திருக்கின்றது. அதே போல கிட்டத்தட்ட டிப்ளமோ ஐடிஐ படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதற்காக 698 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 100 கோடி ரூபாய் மட்டுமே செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 598 கோடி ரூபாய் அதில் செலவு செய்யாமல் இருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அதே போல அந்த டிப்ளமோ படிக்கும் மாணவர்கள் வெளிநாட்டு தொழிற்பயிற்சி பெறக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது தமிழக அரசு. அதனை செயல்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அந்த வெளிநாடு செல்வதற்கான அந்த திட்டத்தை செயல்படுத்தவில்லை என்றும் இதற்காக 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் அதுவும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக தணிக்கைத்துறை கேள்வி எழுப்பிய போது குறிப்பாக 2022 2023 விசா தடை இருப்பதால் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான தடையும் இல்லாமல் பல்வேறு மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கின்றது. அதே போல மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் பெறப்படாததால் மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கல்வி மானியம் வழங்குவதும் தற்பொழுது இந்த தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் தடைபட்டிருக்கின்றன. இது போன்று பல்வேறு தரவுகளை இந்த தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஆய்வகங்கள் இல்லாமல் இருப்பது, கல்வி உதவித்தொகை வழங்காமல் இருப்பது, அதே போல மாணவர்களுக்கான உதவித்தொகைக்கு 598 கோடி ரூபாய் அரசிடமே செலவழிக்கப்படாமல் உள்ளது என்ற பல்வேறு விவகாரங்கள் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இது குறிப்பாக உயர்கல்வித்துறையில் தமிழகம் இந்தியாவிலேயே முன்னணியில் இருக்கக்கூடிய நிலையில் இது போன்று குறைபாடுகள் அரசின் மெத்தன போக்கை காட்டுவதாகவே கல்வியாளர்கள் அரசின் மீதான விமர்சனத்தை முன்வைக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.